ஃப்ரெண்ட்ஸ் சின்னமரங்கள் சீரியல் நடிச்சிட்டு ஒரு நேரம் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. அங்கே ராஜாங்கமும் அங்கே சேது வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே கருப்பையுமே கூட்டு அங்கே சேது எங்கன்னே தெரியல, அவன் வீட்டில் தேடைக்குமே கிடைக்கல, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரிக்கும் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக தலை மேலே கை வச்சுட்டு உக்காந்துடுறாங்க. ஏன்னா இங்கே இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப நாளாக கனவாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே ஈஸ்வரியும். ஏன்னா இந்த காசும் எல்லாமே இங்கே நாசமாக போயிடும், இந்த கல்யாணம் நடக்கலாம் எனக்கு வந்துவே சேராது அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரியை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 50 லட்ச ரூபாய் காரும் கிடைக்காது, அந்த 1 கோடி பணமும் கிடைக்காது. அப்படின்றதுனால தான் அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுனால யோசிச்சு அந்த சேதுவை எதனா பண்ணணும், அந்த சாட்சியை அவன் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ராவும் அம்மா நான் அந்த ஃபவரான அந்த மயக்க மருந்து கொடுத்துமே அவன் மயக்கத்திலேருந்து தெரிஞ்சு வெளியே போயிருக்கான், அவன் அந்த சாட்சியை கொண்டு வந்துடுவானு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாபத்திரியும் தாமரையும் அந்த பொண்ணுக்கிட்ட எம்மா நீ எங்கள் போஸை மட்டும் நல்லவன் மட்டும் நினச்சிக்கிறாத, ஏன்னா அவன் ரொம்பவே அந்த கெட்டவம்மா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட தவிச்சுக்கிட்டு இருக்காத, இப்போவே நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே அங்கே போஸ் பண்ண தப்பெல்லாம் நான் மறக்க மாட்டேன், அவனை அந்த கல்யாண மேடையில் அவனை அசிங்கப்படுத்தாமல் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சாபத்திரிக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் தாமரை பார்த்துட்டு சைலண்டாக ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு இதுவரையும் வந்துட்டு அவன் என்ன அசிங்கப்படுத்தின மாதிரி அவனை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிக்கிறது எனக்கு அந்த பாலிசி ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியுமே அங்கே தாமரை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவும் இங்கே சேது வரலன்னு சொல்லிட்டு அங்கே என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய நல்ல காரியம் நடக்க போகுதுன்னா அவன் என்ன வெளியில் வேலை இருக்கும் அப்படியேப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே அங்கே மோகனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா நீங்கள் அதெல்லாம் எதுவும் நினச்சிக்காதீங்க, சேது கரெக்டான டைமுக்கு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரியுமே அங்கே மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்ச்செல்வியும் தனமும் அங்கே சேது எங்கே தான் போயிருக்காரோ தெரியல, என்கிட்ட போஸை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தார், போஸோட சுயரூபத்தெல்லாம் அவர் வெளிவர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமலைக்கு இது போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே கெஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரியே அந்த சிறுமலைக்கு போயிட்டு அந்த வைத்தியரையும் அந்த வைத்தியரோட பொண்ணையுமே மீட் பண்ணி அந்த சாட்சியோட இங்கே சேதுவுமே வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே கிட்டையுமே வந்துட்டாரு. ஆனால் அங்கே சேதையும் அந்த வைத்தியரையுமே இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்தாங்கன்னா அங்கே வாய் அடித்து போயிட்டு நெஞ்சு வடியில் அங்கேயே படுத்துருவாங்க. ஏன்னா அங்கே போஸோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எவ்வளவோ ட்ரை பண்ணி எவ்வளவோ சிக்கலான சூழ்நிலையெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. ஆனால் கல்யாணம் பண்ண வரையும் வந்து அந்த கல்யாணம் இருந்துச்சுன்னா அங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் சன்னியாசிக்கும் அவங்க ஃபேமிலிக்கே ரொம்பவே அசிங்கம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஈஸ்வரியுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் எப்படியாவது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுனால சீக்கிரமாக நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட இருந்து அந்த 1 கோடியை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பசாமி கிட்ட அங்கே படையலெல்லாம் வச்சு கும்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே கருப்பசாமியை கும்பிடுறது வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கம் ஃபேமிலி. அதுக்கப்புறம் எல்லாருமே கும்பிட்டுட்டு இருக்க ஈஸ்வரி மாமா நீங்கள் அந்த 1 கோடியை சேதுக்கு கொடுக்குறேன்னீங்கள, அது சாமி தட்டில் நீங்கள் வச்சு அது எனக்கு இப்போவே நல்ல நேரத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரியும் சொல்கிறாங்க. உடனே எங்கள் ஈஸ்வரியை பார்த்து என்ன ஈஸ்வரி நீ இது மாதிரிலாம் கேட்டுருக்க, அந்த 1 கோடியை நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் இங்கே சன்னியாசிக்கிட்ட எல்லாமே கேட்டுக்கோங்க, அந்த 1 கோடியை அந்த மணமேலில் நான் உட்கார்ற போது பொண்ணு மாப்பிளையும் அப்போ நான் அந்த பணத்தை செக்கோடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு, அதிலலாம் எதுவுமே ஆட்சி பணம் இல்லை, நான் இப்போ கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த அமௌண்ட்டை வச்சு, அங்கே இது போஸு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 1 கோடியை கொடுக்குறது, அவன் அந்த கல்யாணத்தை முடிச்சு தான் அந்த பணத்தையே அந்த பேங்க்லேருந்து வித்ரா பண்ண முடியும், நீ இப்போ எதுக்கு அந்த காசை அந்த செக்கை கேட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே இதுக்கு மேலே நம்ம பேசினா நம்ம மாட்டிப்போம் அப்படின்றதுனால ஈஸ்வரியுமே சைலண்டாகிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மாச்சு, நீங்கள் அப்போ தான் கொடுக்க போகிறீங்க, அது இப்போ சாமி முன்னாடி வச்சு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன், நான் வேறு எந்த ஒரு நோக்கத்துலேயுமே கேட்கல அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் இங்கே சேது வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பணம்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட கேட்டதும் ராஜாங்கமே ரொம்பவே கோவமாகவும் பதில் சொல்லிட்டாரு. அதை கேட்டதுமே ஈஸ்வரியுமே சைலண்டாக கிளம்பிட்டாங்க. ஏன்னா அங்கே சாபத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவங்க கேட்டதுமே அந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
அவரை பற்றி அண்ணனை பற்றி எனக்கு தெரியாதா? அவர் மனமேல எங்கே அவர் சொல்கிறாரோ அந்த இடத்துல காசு கரெக்டாக வரும். ஆனால் அதுக்கு முன்னே யார் கேட்டாலுமே அந்த பணத்தையுமே கொடுக்க மாட்டார். ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்காம எங்கள் ஈஸ்வரி இது மாதிரி கேட்டு மொக்க வாங்கிட்டு போகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சாபத்திரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் தனமும் வெளியில் நின்றுக்கிட்டு அங்கே தனமும் அக்கா அங்கே சேது மாமா எங்கே போயிருப்பார் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியுமே தனம் கேட்குறாங்க. உடனேங்க தமிழ்ச்செல்வியும் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியும், அவரு நேற்று நைட்ல இருந்தே நம்ம வீட்லயே இல்லை, அவர் எங்கே போறாரு எங்கே வராருன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டா போறாரு, அதை நான் அவர் எங்கே போயிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே சொல்லிடுறாங்க. சரிக்கா அவரு எங்கே போயிருக்காருன்னு சொல்லிட்டு நான் சும்மா தான் கேட்டேன், அவருக்கு எதனா ஆயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நான் இதெல்லாம் கேட்டேன், அவர் எங்கே போயிருக்காருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எதனா சொல்லிட்டு போனாரா அப்படின்ற மாதிரி தான் நான் விசாரித்தேன், வேறு எந்த ஒரு நோக்கத்துலையுமே விசாரிக்கல அப்படின்ற மாதிரி தனம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் எல்லா வழியுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் சேது பண்ணி வச்ச வேலையில் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும், இவன் பண்ணி வச்ச விஷயத்தில் அந்த பொண்ணையுமே சமாதானப்படுத்தணும், சேது வேறு அந்த மாத்து மருந்து விஷயமா அவன் வேறு அந்த சாட்சியை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் வேற போயிட்டுருக்கான். நான் என்ன தான் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்துறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை. எனக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. ஏன்னா கல்யாணம் இப்போயே வச்சுக்கிட்டு நான் என்ன யோசிச்சு அங்கே சேதுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது, இவன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி ஒரு விஷயம் பண்ண முடியல, அந்த விஷயத்த அவனே கெடுத்துக்கிட்டு இப்படியே அவன் அந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் வேற நின்றுக்கிட்டு இருக்கான். எனக்கு வேற ஒரே பையன் ஆகிட்டான், இல்லைனா அவனை அடிச்சே சாகடிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு மாதிரியுமே இங்கே ஈஸ்வரி அங்கே சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும், சித்ராவும் அம்மா அதெல்லாம் எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க, நல்லபடியாக அங்கே கருப்பசாமி துணையில் எல்லாமே நல்லபடி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே சித்ரா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரியும் நம்ம நல்ல காரியமாக பண்ணுறோம், அங்கே கருப்பசாமி நம்மளுக்கு துணை வரத்துக்கு நாமளே ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த திருட்டுத்தனம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ வேற கருப்பசாமி வேற இந்த கெட்டது பண்ணுறதுக்கு துணையாக நிற்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன சித்ரா நீ பாட்டுக்கு நான் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தால் நீ வேற உசுப்பேற்றி விட்டுறா, போயிட்டு அங்கே அது தாமரை தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வை, அங்கே பழமெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டிலேருந்து வந்து அங்கே அந்த பொண்ணுமே உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம அந்த தாலியை கட்டுற போது அந்த தாலியை பிடுங்கி விசிறி அடிச்சுட்டு அவனை அசிங்கப்படுத்தி இந்த ஃபேமிலியவே அவமானப்படுத்திட்டு அவனை என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேதுவுமே ரொம்பவே கோவமாகவும் அங்கே வண்டியில் உட்காந்துக்கிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ஓட்டிக்கிட்டு வராங்க. ஆனால் அந்த வைத்தியர் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது தம்பி, அவனை பிடிச்சி ஜெயிலில் தள்ளணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வைத்தியரை நீங்கள் சொல்கிற மாதிரியே அவனை இந்த வீட்டிலே வைக்கிறதில்ல, அதே மாதிரி அந்த கல்யாணத்தையும் நடக்கவே கூடாது, அவனை லைஃப் லாங் வெளியே வர முடியாத மாதிரி அவனை உள்ள தள்ளி லாடம் கட்ட சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அங்கே வீட்டுக்குமே வந்துடுறாரு. அங்கே சாமியாரையும் அந்த வைத்தியரோட பொண்ணையுமே கூட்டிக்கிட்டு உள்ளே போகிறத பார்த்த சாபத்தி தாமரைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சேது ஒரு சாட்சியை கொண்டு வந்துட்டான், இதுக்கு மேலே அந்த பொண்ணு அந்த மனம் மேலே நிறுத்துறான்னா இங்கே சேது வந்து நிறுத்துறான்னா நம்மளுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் போதும் அப்படிங்கிற மாதிரியுமே சாபத்திரியை வச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ரொம்பவே கோவமாகவும் சேதுவுமே அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே அப்பா தான் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா சேது இந்த கல்யாணம் நடக்கும் போது நீ எங்கே போயிட்டு இருந்த, உனக்கு அப்படியேப்பட்ட வேலை முக்கியமான வேலை என்ன இருக்குது அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா கேட்குறாங்க. அது இல்லை அப்பத்தா, அங்கே போஸோட விஷயத்தெல்லாம் எல்லாருக்குமே தெரிவிக்கணும்ல, அதனால தான் அவனோட சுயரூபத்தை எல்லாமே இப்போவே எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக்குறேன் அப்படின்ற மாதிரியுமே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்பத்தா இங்கே வச்சு சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்காது, உள்ளே அப்பத்தா அப்பா கிட்ட எல்லா விஷயமும் புட்டு வைக்கிறேன், எல்லாருமே நீங்களும் கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சி ஆவீங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ராஜாங்கமும் சன்னியாசியும் அங்கே தாமல் தட்டு பழமெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே சம்மந்திக்கிட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ளே போன அங்கே சேதுவும் அந்த வைத்தியரும் அந்த பொண்ணுமே பார்த்து இங்கே ஈஸ்வரி சித்ரா போஸ்னு 3 பேரும் ரொம்பவே ஆச்சரியமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேது அவங்கள 2 பேரையும் எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுமே யோசிக்கிறாரு. ஆனால் அங்கே போஸு தான் அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போந்த அந்த பொண்ணு பார்த்தது இங்கே போஸு நோட் பண்ணாமல் இங்கே யாருன்னே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. போஸு எந்த விஷயம் செஞ்சாலுமே எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக அவன் ஒரு சாட்சியை கொண்டு வந்துட்டான், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணி இந்த போஸோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே ஈஸ்வரியும்.
அதுக்கப்புறம் உள்ளே வந்த போஸ் என்ன பண்ணானா அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, அப்பா இங்கே போஸ் எவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுக்கிட்டு இங்கே மனமேல ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் உக்காந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொன்னனா நீங்களே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் சொல்கிறாரு. உடனே அங்கே வைத்தியரோட பொண்ணும், ஆமாங்க ஐயா, அங்கே காட்டுக்குள்ளே மாற்று மருந்து எடுத்து வரத்துக்காக இந்த அண்ணாவும் ஒரு அக்காவும் போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு அக்கா தான் வெளியே வந்தாங்க அந்த மாற்று மருந்தை கொண்டு வந்து. அதுக்கப்புறம் ஒரு அண்ணா வந்து பேக்கில் தலை மேலேயே அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அக்கா அடிபட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊராளங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே போனேன், போய் கூட்டிகிட்டுமே வந்தேன். ஆனால் அந்த இடத்துல அந்த அக்கா இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இந்த அண்ணா தான் அந்த அக்காவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டேன். ஆனால் இந்த உண்மையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது நீங்கள் அந்த ஊரை விட்டே கிளம்பிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னாதான் அந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது ஐயா சொன்னதுனால நான் அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக அங்கே சிறுமலையிலேருந்து வந்திருக்கேன். நான் சொல்கிறது அனைத்தையுமே உண்மை. அங்கே என் 2 கண்ணால் அந்த தமிழ்ச்செல்வின்ற அக்காவை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை கொண்டுட்டு போனது அந்த அண்ணா தான், அந்த மனமேல உக்காந்துக்கிட்டு இருக்க அந்த அண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே போஸுக்கு பயங்கர கோபமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. இவன் நாத்துக்கு அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே கல்யாண பொண்ணுமே பார்த்துட்டு இந்த விஷயத்த எவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. நம்ம இன்னும் நிறைய விஷயம் அங்கே போஸை பற்றி தெரிஞ்சுக்க விஷயம் நிறைய இருக்குது. நம்ம போஸை கல்யாணம் பண்ணி நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே வச்சு எனக்குமே அந்த கல்யாணத்தில் விருப்பமே கிடையாது. அவன் போஸு ஏன் கண்ணு முன்னாடியே இந்த வீட்டில் இருக்க பொண்ணுக்கிட்ட தப்பானதுக்கு முயற்சி பண்ணான். அது என் 2 கண்ணால் பார்த்தேன். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் மடமேல வரையும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ 2 விஷயம் இங்கே தப்பாக பண்ணி இன்னும் என்னென்ன விஷயம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. இவ்வளோ ஒரு தப்பானவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே அந்த பொண்ணுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே, அப்பா இந்த கல்யாணத்தை நடத்தி அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. ஏற்கனவே இங்கே மலர் அக்காவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டு அந்த அக்காவை குற்ற உணர்ச்சி இல்லாமல் டைவர்ஸுமே பண்ணிவிட்டு உன்னோட ஒரு வாழ்க்கைக்கு தயாராக இங்கே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு தயாராக இருக்கிற போது நம்ம இது மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தான் அசிங்கம்ப்பா. இதுக்கு மேலே இவனால் நம்மளுக்கு எவ்வளவோ அசிங்கம் வர வேண்டி இருக்கும். ஆனால் இவனை இதுக்கு மேலே இந்த வீட்டில் வச்சுட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இருக்காதுப்பா அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நம்ம உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. ஏன்னா அங்கே 2 உசுறு 2 உசுறு வயிற்றில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேது தெரிஞ்சுக்கிட்டு அங்கே தமிழ்ச்செல்வியும் அந்த குழந்தையுமே சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சைலண்ட்டாக அடித்ததும் இல்லாமல் அங்கேயே விட்டுட்டு அவனோட சுயநலத்துக்காக அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே எல்லார்கிட்டையுமே நல்ல பேர் வாங்கிட்டு உங்கள்கிட்ட 1 கோடியுமே வரதட்சணை மாதிரி வாங்கிட்டு இங்கே சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போஸ் முடிவு பண்ணியிருக்காம்பா. இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சாட்சியோட சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த விஷயத்த நம்பினாலுமே சரி நம்பலனாலுமே சரி, ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போயிடும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரியுமே உடனேங்க, மாமா அங்கே சேது சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்காது மாமா, சேதெல்லாம் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டான், அவன் ரொம்பவே திருந்துட்டான் மாமா, அவனை நீங்கள் தான் நான் நல்ல காரியம் பண்ணி வச்சு அவனை திருத்தணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? இங்கே போஸு எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு இங்கே நல்லவன் மாதிரி இந்த வீட்டில் இருக்கான், நீ போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த விஷயமெல்லாம் உனக்கும் முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜ் அவங்க கேட்குறாங்க. அது கேட்டதுமே இங்கே ஈஸ்வரி, ஐயோ இல்லைம்மாம்மா, அவன் இது மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான், இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் அங்கே தமிழ்ச்செல்வியை அடிச்சுட்டு அந்த மாற்று மரம்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டான், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்று மரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கான், நீங்கள் அவனை மனசை ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க மாமா அப்படின்ற மாதிரியுமே ஈஸ்வரி காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் போஸுவும் உடனே காலில் விழுந்து, ஆமாம் பெரியப்பா நான் எதுவுமே தப்பு பண்ணலை, எங்கள் போஸு இது சேது என் கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் போட்டுட்ருக்கான் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் போஸு சொல்கிறாரு.
உடனே ராஜாங்கம் கேட்டுட்டு உடனே அங்கே இந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து நீ உண்மையை சொல்கிறியா இல்லை உன்னை இப்போவே சுட்டு தள்ளவா அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்க கேட்குறாங்க. அந்த துப்பாக்கியை பார்த்து பயந்து எங்கள் போஸுமே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ஆமாம் பெரியப்பா என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும், இந்த வீட்டுக்கு உள்ளே வரணும் அப்படின்றதுனால தான் நான் தமிழ்ச்செல்வியை அடிச்சுட்டு அந்த மாற்று மாவை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் தமிழ்ச்செல்வியை அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்தேன், என்னை கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க, எனக்கு இந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணி வைங்க, நான் நல்லா தெரிஞ்சிடுறேன் அப்படின்ற மாதிரியுமே போஸுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கேட்காம ராஜாங்கமும் நீ இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு என்கிட்ட மறைச்சதும் இல்லாமல் என்கிட்ட மன்னிப்பு வேறு கேட்டுருக்கியா, இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியானவனே நீ இல்லை, இதுக்கு மேலே நீ இந்த வீட்லேயும் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லை உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பயங்கர கோபமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கும் பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.